Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. பெற்று ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த ஆனி மாத பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா புத பகவான் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு 23ஆம் தேதி ஜூலை மாதம். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் மேஷத்துலேருந்து தன்னோட சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறார். இப்போது இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் வந்து இந்த ஆனி மாதத்துக்கு மாறுபடும். இந்த ஆனி மாதத்தில் ஏற்படக்கூடிய ரெண்டு பயிற்சிகள், புத பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு, அதே மாதிரி சுக்கிர பகவான் பயிற்சியாகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. வக்ர காலங்கள் 6 மாத காலகட்டங்கள். இதை சம்பந்தப்பட்டு இந்த ஆனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். நேர்மையும் திறமும் கொண்ட துளாராசி அன்பர்களே, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஏன்னா துளாராசியில் தான் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து உச்சமாகிற ராசி அது. பல நீதிபதிகளும் சரி, பல வழக்குரைஞர்களும் சரி, துளாராசியில் உச்சம் பெற்ற சனி பகவான் இருக்கிறச்ச பிறந்தவங்களாக இருப்பாங்க. நீதியை நிலைநாட்டுறவங்களாக இருப்பாங்க. நீதியை நிலைநாட்டுறவங்களும் இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்காங்க. ஆனால் நேர்மையாக எந்தெந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்களோ, எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களோ அந்த துறையே உங்களை மேம்படுத்தும். நீங்கள் செய்கிற தொழிலுக்கு உங்களோட கமிட்மெண்ட் வந்து 100% இருந்ததுன்னா, எதுவுமே இல்லாமல் போஸ்ட்போன் பண்ணாமல், யாரையும் ஏமாற்றாமல் உங்களை வேறு லெவலில் கொண்டு போய் உட்கார வைக்கும். பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க, பந்து மித்திரர்களோடு இருப்பீங்க, கலகலப்பாக இருப்பீங்க. எல்லோரும் கூட இருந்தாலும் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் உங்களுக்கு. நீ கொடுத்தா நான் கொடுக்குறேன், நானும் கொடுப்பேன், நீ கொடுத்தீங்கன்னா அதுதான் ஓகேங்களா. அந்த மாதிரி டைப் தான் நீங்கள். பெருசாக யார்கிட்டையும் ஒரு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, லிமிட்டடாக தான் இருப்பீங்க. ஒரு சிலர் தான், வெகு சிலர் தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த வெகு சிலருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 2 பேர் தான், அவங்க தான் எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. இந்த ஆனி மாத ராசி பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதனான சுக்கிரன் 8ஆம் இடமான மேஷ ராசியிலிருந்து இன்னொரு சொந்த வீடான ரிஷபராசிக்கு மாறுறாரு 30ஆம் தேதி ஜூன் மாதம். இது வந்து நல்ல பலன்களை இன்னும் சிறப்பாகவே செய்யும். மனைவி மூலமாக வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி, பாகமாக இருந்தாலும் சரி, மனைவிக்கு அதெல்லாமே வந்து சேரும். அவங்களுக்கு வந்து அது உங்களுக்கு வந்த மாதிரி தான். சிலர் கொடுப்பாங்க, சிலர் என் வீடு சொத்து நானே வச்சுக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவங்களுக்கு நல்ல பலன்கள் இப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அமைப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், எது மேஷத்துக்கு 2ஆம் இடம் வந்து ரிஷபம். அப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவானே போகும்போது கட்டாயம் வந்து பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். தாய் வழியிலையோ, தங்கை வழியிலையோ, தமக்கை வழியிலையோ, மனைவி வழியிலையோ எல்லா ஆதாயங்களும் கிடைக்கும். முக்கியமாக மனைவி வழி தான். சுக்கிரன் கடத்திரக்காரகன் வேறு இல்லையா, அதனால் வந்து கடத்திரக்காரகனாக இருந்தாலும் மனைவி ஸ்தானாதிபதியாக தான். உங்களுக்கு மனைவி ஸ்தானாதிபதி இல்லை, மனைவியை தரக்கூடியவர் சுக்கிரன் தான். அதனால் மனைவி வழி மூலமாக உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுப்பாரு. இப்போது இந்த 1 மாத காலகட்டம் நல்லாவே இருக்குது. 9ஆம் இடத்துல குரு, சூரியன் மற்றும் புதன், 9 கூடியவன் 9ஆம் இடத்துலையே கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 6 கூடிய குரு பகவானும் வந்து பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. 3 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. 3 கிரகமே வந்து தன்னோட 7ஆம் பார்வையை உங்களோட தைரியஸ்தானத்தை பார்க்குறாங்க, தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ வந்து இன்னும் தைரியம் ஜாஸ்தி வரும். சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்லாம் பெருசாக இருக்காது. புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு அம்சமாக 23ஆம் தேதி ஜூன் மாதம் வந்து பயிற்சியாகி கடகராசிக்கு வர்றாரு. உங்களோட 10ஆம் இடத்துக்கு வர்றார். பாக்கியாதிபதி 9 10 தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து இப்போ வேலை செய்யும். 9 கூடியவன் 10ஆம் இடத்துக்கு வரும்போது கடல் ரீதியான, அதாவது வெளிநாட்டு தொடர்பு, அதுக்கான வெளிநாட்டு தொடர்பு கொண்ட வியாபாரங்கள் செய்யக்கூடிய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய தன்மைகள் இப்போ வரும். இத்தனால் கிடைக்காம இந்த சில ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும். இப்போது எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் எல்லாமே வந்து மிகச்சிறப்பாக நடக்கும். வெளிநாட்டுக்கே போயிட்டு ஒரு வருஷ காலகட்டமோ இல்லை 1 மாத காலகட்டமோ இருந்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளோ இப்போ நடக்கும் உங்களுக்கு. அதே சமயம் பாஸ்போர்ட் வீசாக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ வீசா பாஸ்போர்ட் எல்லாமே கிடைக்கும். பாஸ்போர்ட் கிடச்சிரும், வீசா தான் முக்கியம் இல்லையா. அதில் சில பேருக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது, ஏன்னா இந்த வில்லங்கள்லாம் இருக்கும், சில பேர் மேலே கேசஸ்லாம் இருக்கும்.
அதனால் பாஸ்போர்ட் தரமாட்டாங்க. அந்த ஒழுக்கக்கேடான விஷயங்கள் இருக்கும்போது அது பாஸ்போர்ட் நிறைய பேர் தரமாட்டாங்க. அதனால் வந்து அதுக்கான முறைகள் ஏற்பட்டிருக்கும், அதுக்கான தடைகள் தாமதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து இப்போ சரியாகும். 10ஆம் இடத்துக்கு புதன் வந்து ஜலராசியான கடகத்துக்கு வரும்போது வெளிநாட்டு தொடர்பு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். மிகச்சிறந்த செய்திகள் வந்து வெளிநாட்டிலேருந்து கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து வியாபார ரீதியான யுக்திகளும் வந்து உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கும். நீங்கள் கொடுக்குற ஐடியாஸ் எல்லாமே வெளிநாட்டில் வந்து நல்ல வேலை செய்யும். அதுக்கப்புறம் 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கேதுவும் செவ்வாயும் உட்காந்துருக்காங்க. இந்த ராசிக்கு 7 கூடியவரான செவ்வாய், கடத்த ஸ்தான அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு இருக்கார். தேவையில்லாத தொடர்பெல்லாம் ஏற்படும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வேற்று மொழி இன மதம் பேசக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டச்செல்லாம் ஏற்படும். மனைவிக்கு எதிரான செயல்கள், அதாவது இளையதாரம் ஏற்படுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 7 கூடிய 11ஆம் இடத்துக்கு வரும்போது என்னென்னா, 11ஆம் இடம் என்பது இளையதாரஸ்தானம், அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். கேது வந்து உட்காந்துருக்காரு, கேது கெடுப்பார், ஓகே, இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது என்னென்னா ஒழுக்கமே நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருங்க, சரிங்களா? நானும் பெரிய ஆள் தான், எனக்கும் 2 பொண்டாட்டி, அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஃபயர் ஆகிடும். அதே மாதிரி பெண்களும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, மாங்கல்ய ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், செல்வ செழிப்பு ஏற்படும். இப்போது வர வேண்டிய பண வரவுகள் வரும். உங்களுக்கு யாரெல்லாம் நகை போடுறேன்னு ஏமாற்றிட்டு இருந்தாங்களோ உங்கள் சொந்தக்காரங்களாம் இப்போ போடுவாங்க, கவலைப்படாதீங்க. நகையை வச்சு எந்த வியாபாரமும் ஆரம்பிக்காதீங்க. நகையை கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இருக்கட்டும். உங்களோட மகாலட்சுமி பெட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, கல்லா பெட்டி, அதில் வச்சுருங்க நகையெல்லாம். 9ஆம் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழியில் வந்து நல்ல பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. எங்கள் அப்பா இத்தனை நாள் உங்களுக்கு வண்டி வாங்கி தரேன்னு சொன்னார், இப்போ வாங்கி தந்துடுவாருன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் அதை வந்து உங்கள் கணவருக்கு உங்கள் அப்பா கட்டாயம் வாங்கி கொடுத்துருவார், சரிங்களா? வீடு வாங்கி தரேன்னு சில பேர் ஏமாற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஏமாத்தில் நிலவே அந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ளாட் வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன்னு அப்பா சொல்லியிருப்பார். உங்கள் கணவர் அதே கேட்டு உங்கள் அப்பா வாங்கி தரேன்னு சொன்னார், இத்தனை நாள் வாங்கி தரவே இல்லையே, அதெல்லாம் இப்போ வாங்கி கொடுத்துருவார். அதனால் உங்கள் பேரை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ 5ஆம் இடத்துல ராகுவும் சனி பகவானும் இருக்காங்க. புத்திரபாகியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் ஆண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இறை வழிபாடில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குருவாயூரப்பன் வழிபாடு, அதுதான் கிருஷ்ணர் குருவாயூரப்பன் எல்லாமே வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ, ஆண் குழந்தை தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா வந்து அவர் தான் வந்து கிருஷ்ணர்லாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி அவருக்கு அலங்காரம் பண்ணி பாதத்தில் வச்சு வீட்டில் சிலடையெல்லாம் கொடுத்து நடக்க வைப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி எல்லாருமே பெண் குழந்தைகளையும் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா விடுறதில்ல, சும்மா நடக்க ஆரம்பித்தா போதும் அவங்களும் கிருஷ்ணர் வேஷம் போட்டுற வேண்டியது, மயில் இறக்கி வச்சு விட்டுற வேண்டியது, விட்டு நடக்க விட வேண்டியது, ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாமே எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். ஆண் குழந்தையே பிறக்கும். அதனால் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சனி பகவான் கொஞ்சம் தாமதப்படுத்தினாலும் ராகு வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கும். பதவி முன்னேற்றங்களில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். மேலதிகாரிகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்க சப்போர்ட் பண்ண தான் உங்களுக்கு பதவி கிடைக்கும் இல்லையா? அதனால் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பும்போது அவர்கிட்ட கொஞ்சம் சிரித்து பேசுங்க. என்ன சார் வீட்டில் நல்லா இருக்காங்களா, எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டாங்களா, அவர் போடலப்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தான் சார் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. கொடுத்த வேலையை கட்டாயம் செஞ்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லை அதே தான், ஹைக் இருக்காது, பெரிய லெவலில் உங்களுக்கு சம்பளம் ஏறாது, அதே தான் இருக்கும். 1000 ரூபாய் ஏற்றுவாங்க. அது 1000 ரூபாய் எதுக்கு பார்த்தவங்க ரீசார்ஜுக்கே பத்தாது, மொபைல் ரீசார்ஜுக்கே இல்லையா? அதனால் புத்திரஸ்தானம் வந்து இப்போதைக்கு ராகு உட்காந்துருக்கிறதுனால 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். சனி பகவான் இருக்கிறதுனால தாமதங்கள் ஏற்படலாம். ராகு பகவான் கட்டாயம் வந்து அதுக்கான பலன்களை கொடுப்பார். குழந்தைகள் வழியில் செலவினங்களும் காத்திருக்கு. உடல் ரீதியான பாதிப்புகள் குழந்தைகளுக்கு வரும். விஷப்பூச்சி ஜந்துக்கள் அது மூலமாக பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரும். வயல்வெளியில் கிராமங்கள் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வயல்வெளியில் போகும்போது பார்த்து நடங்க. இரவுகளில் சர்ப்பங்கள் தீண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளை. ஆனால் குழந்தைங்களும் வந்து விஷப்பூச்சிகளில் வந்து கடிக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இறை வழிபாடு தான் மெயின். நம்மளால் எதுவுமே நடக்கலை, சரிங்களா? நானே உணவை உருவாக்கினேன், அரிசி நானாக உருவாக்கினேன் இல்லை, நானே வந்து காய்கறி நானே உருவாக்கின காய்கறி நம்ம உருவாக்கலை, விதை தான் போட்டோம். அந்த விதையும் நம்ம கிட்டேருந்து கிடையாது, எல்லாமே இயற்கை கொடுத்தது, இறைவன் கொடுத்தது தான். ஆனால் எதுவுமே நம்மளால் நடக்கலை. இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்க. நமக்கு எது நல்லதுன்னு நம்மை விட நம்மை படைத்த இறைவனுக்கு கட்டாயம் தெரியும். அதனால் அவர்கிட்ட சரணாகதி ஆகிடுங்க. உங்களுக்கு எது நல்லதோ அதை கட்டாயம் நடத்தி கொடுப்பாரு.
நம்ம வேணும்னா எவ்வளோ வேணுங்க, எத்தனை விலைக்கு எத்தனை கோயில் போனேன், ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. கரெக்டு. உங்களுக்கு எது நல்லதுன்னு உங்களை விட உங்களை படைச்ச இறைவனுக்கு தான் தெரியும். நம்மை விட நம்மை படைத்த இறைவனுக்கு தான் நமக்கு எது நல்லதுன்னு தெரியும். அதனால் அது கட்டாயமாக எந்த நேரத்தில் நமக்கு நல்லது செய்யணுமோ அந்த நேரத்தை வச்சுருப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இவ்வளோ பண்ணேன், அவ்வளோ பண்ணேன், இவ்வளோ விலைக்கு எத்தனை கோயில் போனேன், எத்தனை பிரதர்ஷனம் பண்ணேன், எவ்வளோ செலவு பண்ணேன், 1 லட்சம் மேலே செலவு பண்ணேன், 2 லட்சம் மேலே செலவு பண்ணேன், எவ்வளோ பண்ணேன், என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, என் பொண்ணுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, அப்புறம் என் பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைக்கல, என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கல, எல்லாமே கரெக்டு. நீங்கள் பண்ணது எதுவுமே வீண் போகாது, எல்லாமே உங்களுக்கு திரும்பி வரும். வர வேண்டிய நேரத்தில் கட்டாயம் கண்டிப்பாக வரும். இறைவன் உங்களுக்கு காத்துட்ருக்கார் கொடுக்கறதுக்கு. நல்லதே நினைப்பும் நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விசுவாச வருஷத்தில் 2 கிரகணங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இருக்குது. செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பராசியில் நடக்குது. சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சந்திர கிரகணம் ஏற்படுது. அப்போ இந்த சதயம் ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான சதயம், சுவாதி, திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரங்களும், அது இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும். எப்போனா இந்த கிரகண சமயத்தப்போ, இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தப்போ இதே மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணணும். அதே மாதிரி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதி இன்னொரு சந்திர கிரகணம் வருது. அது வந்து பூர நட்சத்திரம் சிம்மராசியில் ஏற்படுது. அப்போது சிம்மராசி இதில் பிறந்தவங்க எல்லாருமே கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். பூரம், பூராடம், பரணி, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணிக்கணும். அதே மாதிரி மகா நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுமே பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கணும். உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரமான கிருத்திகை, சூரியனோட நட்சத்திரங்கள், இதில் பிறந்தவங்களும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த சந்திரகிரகணத்தப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேவதா உபாசனை, அதாவது எந்த சுவாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி மூலம் ஏற்படக்கூடிய ஜபங்கள் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரகண நேரங்களப்போ உங்களுக்கு இந்த எந்த மணி வச்சுருக்கீங்களோ அந்த 54 கவுண்ட்டு, 108 கவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சுவாமியோட காயத்ரியோ இல்லை மூல மந்திரமோ சொல்லலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்லோகங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம் ஏகதந்தாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத், இது வந்து காயத்ரி சொல்லலாம். ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் நிவாரய ஹும்பட் ஸ்வாஹா. எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த சங்கடங்கள் கட்டாயம் நீங்கிடும் விநாயக பெருமான் அருளால். எல்லாத்துக்குமே முதற் கடவுளான விநாயக பெருமான், அவர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதுக்கு வழக்கை சந்திக்க போகிறீங்க, முக்கியமான நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 தேங்காய் சூறக்காய் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, எல்லா காரியமும் ஜெயமாகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.